ஊட்டியில் ரொம்ப குளிரும் இல்லை, நாலு ஸ்வெட்டர் வாங்கணும். எங்க போறீங்க? ட்ரெயின் போகுது. ஹலோ. அவர் பேர் என்ன? உமனா மூஞ்சி. உமனா மூஞ்சி? அவர் பேர் தெரியாது. Black Pant. Black Pant. யோ வாய் மூடியா. ஹலோ மேடம், இறங்காதீங்க. ட்ரெயின் போகுது. ஹலோ மேடம். மேடம். ஹலோ. ஹலோ சார். ஹே Black Pant. உமனா மூஞ்சி. ஹே ஹலோ சார். ஹலோ. ஹலோ, ட்ரெயின் போகுது, வாங்க. வாங்க. கெட்ட ஒழி. ஏய், இவ்வளவு பெரிய உருவம் வர தெரியல உனக்கு? பாரு தக்கல்ல நான் சிக்கி போறேன். என்னால ட்ரெயின் போகுது. எங்க போறீங்க? கண்ணு தெரியல உனக்கு? இப்படி இடிச்சிட்டு போறியா? பணத்தை கொடுத்துடு. பணத்தை கொடுத்துடு பா. ஏய். என்ன பொண்ணு நீ? எல்லா தக்காளியும் நாசம் பண்ணிட்டிய. என்னல? உன்னால தான் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். என் லக்கேஜ் எல்லாம் ட்ரெயின்ல போச்சு. நைட் ட்ரெஸ்ஸோட ஸ்லிப்பர்ஸோட நிக்க வச்சிட்டு உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் லுக், உன்னை ட்ரெயினை விட்டு நானா இறங்க சொன்னேன்? ஓஹோ, அப்ப நான் தான் முட்டாளா? போனா போதுன்னு டிடிட்ட பேசி டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். ஒரு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லல. திமிரா பேசுற? இப்போ என்ன உனக்கு? தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளோதானே? தேங்க்ஸ். இனிமே தயவு செஞ்சு என் பின்னால் வராத. அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏய், நான் உன்னை விட மாட்டேன். என் லக்கேஜ் எல்லாம் எனக்கு கிடைக்கணும். நான் ஒழுங்கா ஊர் போய் சேரணும். அது வரைக்கும் நீ எனக்கு துணையா இருந்து ஆகணும். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. நான் தேனிக்கார பொண்ணு. சீவிடுவேன் சீவி. ஆமா. ஏய் ஏய், எங்க ஓடுற? திருடன் திருடன். பிடிங்க. ஏய் ஏய், ஓடாத. அவரை பிடிங்க. திருடன் திருடன். இல்ல ஏய் யோ, மீசை ஷேப் பண்ணியா? ஓகே பா. ஏய் வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் 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 சீக்கிரம். ஏன் ராத்திரியில சாமியை டிஸ்டர்ப் பண்ற? முதல்ல வண்டி எடு. அப்பனே விநாயகா சண்முகா முருகா, இது என் சென்டிமெண்ட். He's mad. Totally mad. என்ன பண்ணிட்டு இருக்க? வேகமா போ. ஏமா கத்துற? எப்படியும் ட்ரெயின் 1/2 மணி நேரத்தில் பிடிக்க முடியாது. விருதாச்சலம் இங்கேருந்து 75 கிலோமீட்டர். பறக்கவா முடியும்? காகித ஓடும் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் ஆதரவின்றி. காரை நிறுத்து. உள்ள போங்க. ஏன்? ஹலோ ஹலோ. ஐயம்மா, நான் லோன் போட்டு வாங்கின வண்டிமா. இவ்வளவு ஸ்பீடெல்லாம் என் வண்டி தாங்காதம்மா. எல்லாம் தாங்கும் சார். எவ்வளவு ஸ்டைலா வண்டி ஓட்டுறது பாரு. நீ ஒட்டியே கட்ட வண்டி மாதிரி. ஏதாவது ஆச்சுன்னா சார் உனக்கு புது கார் வாங்கி தருவாரு. முருகா 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 முருகா. சீக்கிரமா போங்க. சீக்கிரமா போங்க. சீக்கிரமா போங்க. நோக்க தாக்க தாக்க தரே தாக்க பார்க்க பார்க்க. முருகா முருகா முருகா. சீக்கிரமா.
இதோ பாரு, இனிமேல் தயவு செஞ்சு நான் ஃபாலோ பண்ணாத. நீ என்ன பண்ணுவ? அதை பற்றி உனக்கு என்ன? நான் என்ன வேணா பண்ணுவேன். ஓகே, 20 rupees கொடு. தண்ணி குடிக்கணும், அப்புறம் தரேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு காசு கொடு. தரங்க. முதல்ல வண்டி குடியா. குடு. பொம்பளை பார்த்தா போதும், காசு எடுத்து வீசுவீங்களே. குடியா. பணத்தை எவ்வளோ? 2000 ரூபா. 1 2 இந்தாங்க சில்லற. சில்லற ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. இந்தாங்க. தண்ணி எவ்வளோ முக்கியம்னு மூச்சு வாங்கி ஓடி வரும்போது தான் தெரியும். இந்தாம்மா சில்லற. 13 தானே? 5 ரூபா தான் கொடுக்குறேன். இங்கே 15 ரூபா தான். ஏய், என்ன ஏமாத்த பார்க்குறியா? எதுக்கு 2 ரூபா கூட வச்சு வைக்கிற? காசு கொடுத்து தண்ணி வாங்குறதே அநியாயம். அதில் அதிக விலை கொடுத்து வாங்கணும்னா அது இன்னும் அநியாயம் இல்லை? ஒரு வகையில் இதுவும் திருட்டு தான். என்னம்மா 2 ரூபாய்க்கு போய் திருடுங்கிற? ஆமாம், 2 ரூபா உனக்கு சாதாரணமா? 2 லோக்கல் கால் பேசலாம், சாக்லேட் வாங்கலாம், தினகரன் பேப்பர் கூட வாங்கலாம். இப்போ நீ கொடுக்கல, கன்சியூமர் கோர்ட்டில் உன் பேரில் கேஸ் போட்டுருவேன். உன் பேர் என்ன சொல்லு? எஸ் வடிவேல். உன் லைசன்ஸ் நம்பர் என்ன சொல்லு? ஏமா இருமா. இந்தா. ஜனங்களுக்கு கன்சியூமர் ரைட்ஸ் தெரியல. கேட்குற காசு கொடுக்கறதுனால தான் நீங்களா தப்பு பண்ணுறீங்க. அடுத்தது இந்த ட்ரெயின் திருச்சியில் 5 நிமிஷம் நிற்கும். நான் திருச்சிக்கு ஃபோன் போட்டு ஒரு லக்கேஜில் எடுத்து வைக்க சொல்கிறேன். நீ அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்க. அவள் தான் என்னால் பண்ண முடியும். சரி, இப்போ நான் எப்படி திருச்சி போகிறது? நான் என்ன பண்ண முடியும்? வேறு ட்ரெயினே இப்போ கிடையாதா? மிஸ்டேக் நம்பர் 1, மிட் நைட்டில் நீ ட்ரெயினை விட்டு இறங்கியிருக்கக்கூடாது. மிஸ்டேக் நம்பர் 2, அப்படியே இறங்கியிருந்தாலும் ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னாடி ஏறி இருக்கணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் முன்னாடி பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். உதாரணத்துக்கு 2 தண்டவாளம் பேரலாக போகுது இல்லையா? அதில் ஒரு தண்டவாளம் 1 இன்ச்சு விலகினாலும் என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிரும் இல்லையா? அப்புறம் ட்ரெயின் மிஸ் பண்ணுறது சகஜம், நைட்டில் மிஸ் பண்ணுறது டேஞ்சர். நான் ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனால் நான் ஆம்பளை சமாளிச்சிருவேன். நீ பொம்பளையா இருக்கியே, அதுவும் அழகா இருக்கியே. சார், இப்போ ஒரு டியூஷன் எடுத்தீங்களே, ஆமா, இதெல்லாம் ஃப்ரீயா இல்ல சார்ஜ் வாங்குவீங்களா? எல்லாம் ஃப்ரீ. குட். ஏன்னா என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. ஏசோட புடி. நான் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் அழகா இருக்கேன்னு உனக்கு கேட்டனா? உன் வேலைய பார். முதல்ல திருச்சிக்கு ஃபோன் போடு. லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. பண சொல்லு. சொல்லு. அப்பா. ராமநாதன் பேசுறேன். பேர் அஞ்சலி, வயசு 19. A1 கோச் 34 நம்பர் சீட். 2 சூட்கேஸ், ஒரு சின்ன ஹேண்ட்பேக் கூட. இந்தாம்மா தண்ணி பாட்டில் விட்டு வந்துட்டேன். 2 ரூபாய்க்கு வாய்களே பேசுனியே. இப்போ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கே. இந்த நடுராத்தில் எங்கே போய் தங்குவ? நம்ம ரூம்லேயே தங்க வச்சுக்கலாண்ணே. எங்கள் கூடயே தங்கிக்கலாங்கிறான். என்ன திமிரா? அரைஞ்சிருவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. அரையன் அப்பயே உன் கை என் மேலே படுதான்னு பார்ப்போம். அரம்மா. அண்ணே, அண்ணே. சங்காத்தமே வேண்டாம். வணக்கம் அக்கா. சாப்பிடும்போது யாரும் எந்திரிக்க கூடாது, உட்காருங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? பார்த்தா நல்லா இருக்கியா? வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வீட்டில் சௌக்கியமா? போயிட்டு வாங்க. வணக்கம் ஐயா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? பெரியப்பா கலப்பா இருக்கு. இவங்கெல்லாம் இதே மாதிரி நாளைக்கு வர சொல்லு. போங்க போங்க, மிச்சமெல்லாம் நாளைக்கு. ஒரு நாளைக்கு 300 வேட்டி சேலை தான் கொடுக்க முடியும். விக்கிறாதியா, நாளைக்கு இதை வச்சுதான் பில்டப் பண்ணலாம். மகனே, எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீசை மட்டும் வச்சுக்க கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள் வாங்க. நம்மள எதுக்குமே கூப்பிடலன்னு வச்சுக்க,
பாலடைஞ்ச கோயிலுக்கு சுண்ணாம்பு அடிச்சு கும்பாபிஷேகம் நடத்தணும். எப்படி? ஆமா, நேத்து ஸ்கூல்ல 1000 நோட்டு புத்தகம் கொடுத்தேனே, என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு நோட்டு புத்தகம் தானே, ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. விடியா, ஊருக்குள்ள அவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. ஏன் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா? நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. சரி, நேரமாச்சே, போய் வாகனத்தை வண்டி எடுக்க சொல்லு. போ போ டேய், வண்டி எடுறா. என்ன முதலாளி ஒரே யோசனையா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல வாகனம், எனக்கு அஞ்சலிக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. இந்த முதராத்தின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அத பத்தி அரசல் பொருசெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் சின்ன சின்ன சந்தேகம் இருக்கியா? ஐயோ, அதுக்குதான் சினிமா படம் எடுக்கிறாங்கல்ல, பார்க்க வேண்டியதானே? ஆட போ பெருசு. ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல என்ன காட்டுறாங்க? பொண்ணு சோம்பு எடுத்துட்டு வரும், இல்ல அவன் எடுத்துட்டு வருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு சோம்பு கீழே உருண்டுகிட்டு இருக்கோம். விடிஞ்சதுக்கு அப்புறம் பூ கசங்கி இருக்கும், பொட்டு அழிஞ்சிருக்கும். தெரியாம தான் கேட்குறேன், முதராத்திரி பூரா அந்த பூவையும் பொட்டியும் போட்டு அப்படி என்னத்தையா பண்ணுவாங்க? ஐயோ, இந்த விஷயத்துல நீங்க இன்னும் பச்சை புள்ளையாவே இருக்கீங்க. நம்ம ஊர் மல்லிகா தேட்டர்ல அஞ்சரைக்குள்ள வண்டின்னு ஒரு படம் ஓடுதான். ஏற்கனவே படம் ரொம்ப ஓவரா, அதுல 2 பிட்டை வேற ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள சந்தேகத்துல கிளியர் பண்ணிக்கலாம். வாகனம், ஊருக்குள்ள நான் ஒரு பவுசான ஆளு. பல பேர் பார்க்க பழன படம் பார்க்க வந்தனா பாக்குறவங்க தப்பா பேச மாட்டாங்க. ஐயோ, அதுக்குதான் கால காட்சிக்கு அந்த ஓனர் கிட்ட சொல்லியாச்சு. எல்லா டிக்கெட்டும் மடக்கியாச்சு. போக வேண்டியது, காசு கொடுக்க வேண்டியது, படம் பார்க்க வேண்டியது, என்ஜாய் பண்ணுங்க முதலாளி. அப்படிங்கிற? ஆமா. சரி, வண்டியை கலப்பு. முதலாளி நில்லுங்க நில்லுங்க. இப்ப போங்க. ஏன் வாங்கணும்? ஊருக்குள்ள நான் ஒரு விஐபி. விபச்சார கேஸ்ல மாட்ட கைதி மாதிரி இப்படி கூட்டிட்டு போறிய, இது நல்லாவா இருக்கு? உள்ள போங்க, இன்னும் நல்லா இருக்கும். நட்ட நடுவுல உட்கார்ந்தாதான் படம் நல்லா தெரியும். உட்காருங்க உட்காருங்க. ஏ ரங்கா, படத்தை போடுறா. யோ வாங்கணும், இன்னும் எடுத்தோன்னே படத்தை போட்டாங்க. இந்த எழுத்தெல்லாம் போட மாட்டாங்களா? விட்டா சென்சார் சர்டிஃபிகேட்ல கேட்பீங்க போல இருக்கு. பாருங்க. யோ, என்னையா சவச்சவச்சவன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த முதராத்திரிக்கு சம்பந்தமான விஷயம் எப்பயா வரும்? விட்டு தானே, இடையில சொருகி இருப்பாங்க. வரும், இருங்க. இத வந்துட்டான்ல. யோ, அவன் வந்து என்னையா பிரயோஜனம்? அவ எப்பயா வருவா? அங்க வந்துட்டா பாருங்க. வாங்கணும், என்னையா நான் தண்டியா இருக்கிறா? இவளாயா? உருவமா முக்கியம் தானே முக்கியம். ஆரம்பிச்சிட்டாங்களே. முதலாளி ஃபோன் பண்ணணும். ஃபோனை கொஞ்சம் தரீங்களா? யோ, கேட்குற நேரமாயா இது? என்னை தவிர வேற எதை வேணாலும் எடுத்துட்டு போயா. ரொம்ப நன்றி முதலாளி. ஐய் பாருங்க. ஏண்டா, ஒரு 1000 ரூபா கேட்டதுக்கு என்னை எந்த ஓட்டுன? இப்போ வைக்கிறேன்டி ஆப்பு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். எங்கயா இருக்கேன்? உள்ளதான் இருக்கேன். அரெஸ்ட் பண்ணுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எனக்கு அந்த எங்க போற? முதுகு மட்டும் தான் தெரியுது. அதுக்காக ஸ்க்ரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இங்கிட்டு தான் தெரியும். அப்ப நான் இங்கிட்டு இருந்தே பார்த்துக்கிறேன். என்னை அரெஸ்ட் பண்ண போறியா? சிச்சி, அந்த மடத்தனமான காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன். இப்போ ஏற்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கின உங்களுக்கு காலம் முழுக்க நான் நன்றியுள்ளவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வெளியில் ஒருத்தர் இருக்கானே. யாரு? அந்த நார கொக்கா? ஆமாம், அவனை நீங்கள் நம்பாதீங்க. ஏன்? எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னதே அவன் தான். அப்புறம் இன்னைக்கு லீவா? ஆமா ஆமா, ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான். எஸ். இன்ஸ்பெக்டரியா, எங்க முதலாளி அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. அவர் முட்டிக்கு முட்டி தட்டி தெருவா நாய் மாதிரி எடுத்துட்டு போயிடாதீங்க. அவர் சட்டியோட நிக்கிற போட்டோ சாயங்கால பேப்பர்ல வந்துடக்கூடாது. அதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். வாங்கணும், மயில் வாங்கணும். எந்தரா செல்லாம்? என்ன விசுவாசம் முதலாளி, விசுவாசம். 10 வருஷமா உங்க வீட்டு உப்ப தின்றுக்கல்ல. சோறு போறது முன்னாடி ஏன்டா உப்பள்ளி தின்ன? முதலாளி, டேய்,
பீஞ்சு போன கோவணமா இருந்துட்டு பின்லேன ரேஞ்சு பிளான் பண்றீங்களோ? நீ எல்லாம் டம்ளரை வச்சு சொம்பு தான் எடுப்ப, நாங்கெல்லாம் வெத்தலையை வச்சு பித்தலையே எடுப்போம். இன்ஸ்பெக்டர், படத்துல சென்டிமெண்ட் ஆக்ஷனும் மிஸ்ஸிங் இல்ல? ஆமா. சென்டிமெண்ட் அவன் காமிச்சிட்டான், ஆக்ஷனை நீங்க காமிச்சிருங்க. நல்ல பிட்டா பார்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. வேல்முருகனுக்கு நான் வீட்டை விட்டு ஓடி போறேன்னு தெரியாம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தயவு செஞ்சு என் பக்கத்துல வராத. ஏன்? எல்லாரும் தப்பா நினைச்சுப்பாங்க. குட் ஐடியா. இந்த கல்யாணத்துல எடுத்ததுக்கு நல்ல ஐடியா இருக்குல்ல. நான் ஒன்னும் விட மாட்டேன். விளையாடாத அஞ்சலி, பக்கத்துல வராதனா பக்கத்துல வராத. வந்த டிராக்டர் பின்னாடி தான் இருக்கேன். ஒரு ரவுண்டு போய் பாருங்க தெரியுமாமா. நடு முதுகு தண்டு நகண்டு போச்சு. எனக்கு ஒண்ணுமே பண்ணலையடா. அங்க போட்டுட்டு நீட்டிக்கிட்டவன் இங்க வந்துதான் நட்டுக்கிட்டான். சரக்கு அப்படி என்னடா இம்புட்டு சதை போட்டுட்ட? நீ மொக்க போறதை நிறுத்திட்டு அஞ்சலி எங்கன்னு சொல்லு. ராசு உனக்கு இன்னும் குசும்பு போல. போன வருஷம் நீ போவன்னு பார்த்தா நீ இன்னும் போகலையா? இந்தா பாக்கரிசி. ஒவ்வொரு காதலையும் இன்னும் 10 கிலோ தொங்க விடு, குசும்பு போயிடும். ஆத்தாடி. உன்னால பாரு, ரோஜா என்ன சந்தேகப்படுறா. அப்பவே சொன்னல. அதுதான் என்னோட பிளான். பார்த்தது மாதிரியே இருக்கு. அஞ்சலி வாங்க மாமா, என்னோட ராசு மாமா. யார் இந்த நேபாளி? சக்தி, என்னோட பாய் ஃப்ரெண்ட். முஸ்லிம் பையனா? எப்ப பார்த்தாலும் கறிக்கடை கோழி ஆடு திங்கிறது ஏரியா. தூக்கிட்டுமா? அவசரப்படாத அஞ்சலி. நானும் பூ வைக்கிற போனமா கூட தான் ஃப்ரெண்டு. அதுக்காக கூட வச்சுட்டு அவன் சுத்திட்டு இருக்கேன். இந்த பார், ஃப்ரெண்டா இருந்தாலும் கேம்ஸா இருந்தாலும் அது இந்த மாம்ஸ் கூட தான். போய் மோட்டை சந்தனம் தடவை. போ போயிடு. பிரதர், உங்களை பார்த்தா மாட்டு ஊசி போடுற டாக்டர் மாதிரியா இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில என்ன ஊசி போடணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கீங்க. தூக்கிட்டுமா? கேட்டீங்களா? தூக்கிட்டுமா? அதான் போயிட்டானே பெரியப்பா. அடுத்தவன் தூக்கிட்டான்னா என்ன சொல்றீங்க? சைடிஸ்க்கு என்னப்பா பண்ணுவா? சும்மா என் ஆள் அவன் தள்ளிட்டு போயிடுவான்னு சொல்லி நான் எரிச்சல்ல பேசிட்டு இருந்தா எச்சக்கலை மாதிரி ஆப்பிள் கலரியா. ஐயா வாங்க, நேரமாச்சு. ஏன் வாங்கணும்? ஏய், கீழே இறங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு இருக்கீங்களே உங்க முறை பொண்ணு அஞ்சலி, அத பட்டணத்துக்கார பையன் தள்ளிட்டு போயிருவான் போல. வாங்கணும். வண்டியில கீர் மாத்திரையோ இல்லையோ, ஆனா என் வாழ்க்கையில நல்ல கீர் மாத்திரையா. ஏன் அவன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? அவங்க 2 பேரும் சோடியா நடந்து வந்தா பாக்குற ஊர் சனங்கள்லாம் கிழக்கு சீமை படத்துல வர அண்ணன் தங்கச்சி மாதிரியே இருக்குன்னுவாங்கயா. அதே நானும் அஞ்சலி சோடியா நடந்து வந்தோன்னு வச்சுக்க, தேவர்மான் படத்துல வர கமலஹாசன் ரேவதி மாதிரி இருக்குன்னுவாங்கயா. நினைப்பதான் பொழப்ப கிடக்குது. ஓயோ பிஞ்சு போன பச்சை போலகா. அங்க பாருங்க. யாரு? வாங்கணும். இப்பவே போய் என் அக்கா பொண்ணோட சோடியா நடந்து வரேன். எப்படி இருக்குன்னு சுருங்கி போன உன் கண்ணுல நல்லா ஜூம் போட்டு பாரு. அஞ்சலி போங்க போங்க. அஞ்சலி, நீ ஏன் போல சந்தைக்கு வந்த? மாமன் கிட்ட சொல்லிருந்தா வீட்டுக்குள்ள சந்தை போட்டுருப்பேன்ல. அந்த குப்பையெல்லாம் யார் அல்றது? ஒரு பான்ஸ் ஒயிட் பியூட்டி வேணும். இந்தாம்மா. என்கிட்ட சில்லறை இல்லையம்மா. என்கிட்ட இல்லையே. உங்ககிட்ட இல்லைன்னா உங்க அண்ணன் கிட்ட வாங்கி கொடு. ஐயோ, அவன் எங்க அண்ணன் இல்ல, எங்க மாமா. இவர்தான் எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறவர். வாய் முட்றி. ஏமா, குடும்பத்துல ஏதாவது கஷ்டமா? எதுக்குமா 2ஆம் தரமா வாக்கப்பட போற? இல்ல இல்ல, முதல் தரதான். ஏமா, உனக்கு கைகால் ஒன்றும் விளங்காம இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நான் தரேன் சில்லறை, நீ வாங்கிட்டு போ. ஓகே மாமா, வாங்கிக்க. போங்க. சில்லறை பின்னாடி கொடுத்தானே பாருங்க. சரிங்க. வரேங்க. நல்லா பேசுனீங்க. வரேன். என்ன முதலாளி, டெசக்கணக்கில் பழம் வாங்கிட்டு போறவங்க ஒண்ணுமே வாங்காம கம்முன்னு போறீங்களே? அது ஒண்ணும் இல்லடா, பழம் வாங்கலாம் தான் இருந்தேன். இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கானே, அந்த ஸ்டிக்கர் போட்டு கிடக்காரனா? அவன் சொல்றான்
நீங்கெல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறக்கலையா? அப்புறம் வாரத்துக்கு 2 முறை பொண்டாட்டி மாத்திக்கிறீங்களா? இந்த மானங்கட்ட மார்க்கெட்ல பணம் வாங்குறீங்கன்னு எனக்கு காரி துப்பிட்டான். ஆமா, இப்போ உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கா இல்ல எதிர்கடைக்காரன் கூட இருக்கா? கோவத்துங்க கேட்டாதீங்க, அப்படி எடுத்துட்டு போய் அவன் கடையில இருக்குங்க. போங்க போங்க. அவன் கதையை முடிச்சிட்டீங்களே முதலாளி. பின்ன என் மோட்டர் ரூம் சைஸ்ல கடையை வச்சுக்கிட்டு அவன் என்ன பேச்சு பேசினான். அவனை என் முட்டியால 3 ஊனாதான் என் ஆசை அடங்கும். இந்த வரேன். ஏண்டா நானடா ஒரு அப்பனுக்கு பிறக்கல? ஐயோ நான் எதுவும் சொல்லலைங்க. சில்லறையா கேட்ட? எவ்வளவு வேணுமோ வாரிக்கா. போடு போடு அவனை. எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளையிலே ஜெயிச்சிருது. ஏன் பிரதர், வீட்டில் மீசை வச்ச ஆம்பளைங்க 27 பேர் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட பொம்பளை கூட பேசுற. இன்னைக்கு ஆள் இல்லைன்னா என் மச்சின்ச்சியா? ஏன் காக்கா மீசா நீயும் கூட சேர்ந்துட்டியா? ஆள் பத்தலன்னு கூப்பிட்டாங்கப்பா. சுபாஷ் சந்திர போஸே சண்டைக்கு ஆள் பத்தலன்னு கூப்பிட்டாரு. அப்ப நீ போனியா? ஏன் சாகுறதுக்கா? பொம்பளை பிள்ளை கூப்பிட்டவன வரிஞ்சு கேட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான் பாரு. பெரிய மனுஷனா நீ? பீக்காரி பயல. எந்திரிச்சு போயா. சாப்பாடு ரெடியாடா? ரெடி ரெடி. பன்னிகை ஆக்கி வச்சிருக்காங்களா? தின்ட்டு பன்றி காய்ச்சல் வரட்டும் போ. மாமா கட்டடிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீ கட்டடியா உன்னை சைட் அடிட்டோம். அப்படியே வாயில குத்தனா. போ போ எந்திரிச்சு போங்க. எப்போ பார்த்தாலும் போகலாம் வாடி. எழுது. இப்போ என்ன வேணும் உனக்கு? அஞ்சலிக்கு லவ் லெட்டர். லவ் லெட்டரா? என்ன கை நட்டு நினைச்சா? எனக்கு நல்லா எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும். அப்ப நீயே எழுத வேண்டியதானே? அதான் பாயிண்ட். அஞ்சலி நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். அதனால தான் உன் கையாலே எழுத சொல்றேன். சரி சொல்லு. ரோஸு 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 அழகான ரோஸு நீ. பீஸு 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 எனக்கு ஏத்த பீஸு நீ. 100 கோடி பூக்கள் நீ. இது எப்படி உனக்கு தெரியும்? இது சினிமா பாட்டாச்சே, ஊருக்கே தெரியும். சே, இதான் என்கிட்ட கெட்ட பழக்கம். கவிதை எழுதிட்டு பிடிக்கலனா அங்கங்க கசைக்கு போட்டு வந்துடுவேன். அது சினிமா பாட்டா வந்துடுதுப்பா. இதை பாரு ராசு, வாழ்க்கையில் நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலனா உடனே மனசு ஒடிஞ்சிடக்கூடாது. தைரியமாக நின்று வாழ கற்றுக்கணும். இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதில் எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அஞ்சலி அஞ்சலி, ஓ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சு. போ கொஞ்ச நேரம் தனியா பேச விடுறீங்களா? அஞ்சலி ஆட கிறுக்கு போய புள்ள. மாமனை பார்த்து வைக்கமா? இதோ வரேன். அஞ்சலி 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 பாரு, மூட்டை சந்துல பூந்து ஓடுற மூஞ்சலி மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கா. அஞ்சலி மாமன் கூப்பிடுறல, நில்லு. ஓகே என்னாச்சு அஞ்சலி? வரடா. யாரு? ராசு மாமா. ஆமா வராரு. நம்மள பாக்குறாரா? ஆமா பாக்குறாரு. நீ பின்னாடி போ. அஞ்சலி என்ன பண்ற? போய் போய் ராசு நம்பாத. முதல்ல நடிக்க. அஞ்சலி நோ நோ அஞ்சலி. ஓ மாமா பாத்துட்டீங்களா? இத பாருங்க ராசு, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எதுவுமே உண்மை கிடையாது. இவ சும்மா நடிக்கிறா. ஏய் சொல்லு அவருக்கு. ஆமாமா, எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். சென்னையில எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. ட்ரெயின்ல தான் மீட் பண்ணேன். சாமி சத்தியமா. சொல்லு சக்தி. அஞ்சலி, ராஜி ஃபோன்ல வெயிட் பண்றவா, சீக்கிரம். ஆமாமா நான் வரேன், வா. ஏய் இரு அஞ்சலி. இல்ல ராசு, அவ இதை பாருங்க ராசு, நீங்க பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே நடிப்பு. நடிப்பா? கேமரா இல்ல, டைரக்டர் இல்ல. டேய் கிராமத்தானா கேன நினைப்பா உனக்கு? என் கண்ணாலே பார்த்துருக்கேன்டா. அவ கிடைக்கலாம் கூட தைரியமா இருக்கணும்னு சொன்னியே, அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும்டா. ஐயோ, அவதான் என்ன வந்து கட்டி பிடிச்சா. கட்டி பிடிச்சான்னு ரொம்ப பீத்திக்காத. 7 முந்தோளுமா இருக்கும்போது உன்னை கட்டி பிடிச்சா. 8 வயசுல கொழுகோன்னு இருக்கும்போதே என்னை கட்டி பிடிச்சிருக்கா. பார்க்கலாண்டா, பிஞ்சு காதலா இல்ல முத்தன காதலா, எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாண்டா. ஏ ராசு, பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாண்டா மகனே, நாட்டுக்கோழி போடுறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஆட மானங்கட்ட ஈத்திர பயல. அவ ஆளை மாத்தி கட்டி புடிச்சிட்டான்னு அடிவயிறு கலங்கி வந்தா இவன் குடலு கோழியை மாத்திட்டாங்களா? நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப்பயல பேப்பயல ஈத்திர பயல பேப்பயல ஈத்திர பயல பேப்பயல. கொடுத்துருயா நம்ம ராசுக்கு. நம்ம அஞ்சலி ஏற்கனவே பேசித்தானே முடிச்சிருந்தோம். கொடுத்துருப்பா ராசா. சடங்கானக்குள்ளே ரொம்ப நாளைக்கு வச்சுக்கூடாதுப்பா கருப்பு. தம்பி ராசு,
4 ரைஸ் மில்லு 2 பஞ்சு மில்லு வச்சிருக்கேன். நல்லா உழைச்சி முன்னுக்கு வந்திருக்கா. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நம்ம அஞ்சலியை கட்டி கொடுத்தா கடைசி வரைக்கும் வச்சு கண்கலங்காம கஞ்சி ஊற்றுவேன். ஏக்கா கஞ்சி ஊத்துனானா ஜெயிலரா? அஞ்சலி கட்டி வைக்க சொல்லு. அப்புறம் பாரு தினமும் காடை பிரியாணி போட்டு கவுதாரி குழம்பே ஊத்துறேன். அஞ்சலி இப்போ தானே படிப்பு முடிஞ்சு வந்திருக்கேன். ஒரு 2-3 வருஷம் ஆகட்டுமே, என்ன அவசரம்? அந்த பிள்ளையும் சமைக்க கிமைக்க வீட்டு வேலையெல்லாம் கற்றுக்கிறட்டும். அடுத்த வருஷம் ஆடி முடிஞ்சது கல்யாணத்தை அறிவிச்சிடலாம். நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? கல்யாணம் கட்டிக்க போறவ அஞ்சலி, அவகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. கிளவி உன் மருமக அந்த சொம்பு வாய் சும்மா இருக்க சொல்லு, இல்ல உன் சங்கம் அறுத்துருவேன். ஏக்கா இது ஆவறது இல்ல. சின்ன புள்ள அவகிட்ட என்ன கேட்கறது? நல்லது கெட்டது நம்மளுக்கு தெரியாதா? சாவித்ரி, நீ சத்து சும்மாரு. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ ஏக்கா இந்த ஆள்கிட்ட ஏங்க கேட்குறாங்க? இவர் பழைய புளியாச்சே, ஏதாச்சும் குழப்பி என் வாழ்க்கையில் குழம்பு காய்ச்சிட போகிறான். சும்மா இரு. அஞ்சலிக்கு ஆசுதான் மாப்பிள்ளைன்னு அவர் தள்ள எழுதிருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? 2 பேருக்கும் இந்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். ரமணா, ராசு வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்துரு. கங்க்ராட்ஸ். ஹே அஞ்சலி, மாட்னியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஞ்சலி. இன்னும் 2 வருஷம் நல்லா பெருத்துருவ பாரு. ஏக்கா மொத தடவையா அந்த ஆள் வாயில நல்ல வார்த்தை வந்திருக்குக்கா. ஐயா கொடுங்க, மூக்கு மச்சான் சாயந்தரம் வந்துரு, பார்ட்டி தான். சந்தோஷங்க. பைத்தியமானி, இங்க என்ன பண்ற? ஒரு மேட்டர் சொல்லதான். இந்த ராசமாமா இருக்கார்ல, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால போறேன். எங்க? நான் ஓடி போறேன். அஞ்சலி, இன்னொரு தடவை ஓடி போறேன்னு சொல்லாத, ஓகே? நான் அப்படித்தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். உனக்கு பாய் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். எப்போ? இப்பதான். அப்ப நான் என்ன பண்றது? நீ 2 நாள் தங்கிட்டு அப்புறமா போ. புரிஞ்சுக்காம பேசாத அஞ்சலி. உங்க மாமா நீ நானும் லவ் பண்றதா நினைச்சிட்டு இருக்கான். நாளைக்கு நீ ஓடி போயிட்டனா அவன் போய் வீட்டுல சொல்லிட மாட்டானா? அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கண்ணு துண்டமா விட்டுட மாட்டாங்க? அப்ப நீ என் கூட வந்துடு. நாம 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டதா நினைக்க மாட்டாங்களா? நினைச்சான் நினைக்கட்டும். அதனால உனக்கு என்ன? கரெக்ட். அதனால எனக்கு என்ன? போலாம். போலாம். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி என்ன பண்ற? அஞ்சலி, அஞ்சலி நில்லு. ரோஜா, நான் உனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ வீட்ல யார்ட்டையும் சொல்லாத ப்ளீஸ். தாத்தா! அப்பா! அம்மா! மாமா! இப்போ என்ன பண்ண போற? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மெயின் ரோட்க்கு போய் ஆட்டோல டாக்ஸி பிடிச்சு போயிடலாம். அன்பிலீவபிள் மேன். இந்த டயத்துல எங்க மெயின் ரோட்ல உனக்கு ஆட்டோல டாக்ஸி கிடைக்கும்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அதெல்லாம் யோசிக்க டைம் இல்ல. வா. ஒரு நிமிஷம். அங்க என்ன பாக்குற? வா. நாம போக வேண்டியது இங்க இல்ல, இங்க. நான் திரும்பி வீட்டுக்கு போக மாட்டேன். நான் சொல்றத கேளு, இல்ல 2 பேரும் சேர்ந்து மாட்டிப்போம். நான் வர மாட்டேன் சக்தி. ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் ரன். மாடிக்கு போற வழி தானே? ஆமா. இல்ல செல்லத்துற, ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அவளை ஒண்ணும் செஞ்சிடாதே. வெளியறதுக்குள்ள சூதானமா பேசி புள்ளைய வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. இங்க வச்சு என்ன வேணாலும் பேசிக்கலாம். நான் சொல்றது கேளுங்க. ராஜா, செல்லத்துற, நம்ம பிள்ளை தங்கபடி. அந்த பையன் ஏதோ சொல்லி அந்த பிள்ளை மனசை மாத்திருக்கா. அயோக்கிய தருதல. சொந்தக்கார மாதிரி நினைச்சு வீட்டுல சோத்த போட்டு வச்சேன். கேவலப்படுத்திட்டானடி. நீ சுமாரி சின்னமா. அவர் வெட்டவர வர மாட்டான். புள்ளைய என்னன்னாலும் செஞ்சிர போறாங்க. வண்டியை விட சாகடிக்க சொல்லுமா. பெரியவனே, சொல்றது கேளுங்க. பெருமாளே, எப்படியாலும் பிடிச்சி நிறுத்துக்க வந்துடுறா. என் மானம் போயிரும்டா. விட்டுறாங்கடா. என் வீட்டு மரவாதி கட்டுப்பாமுடா. அதை பிடிச்சி நிறுத்துக்கடா. வாய் மூடு. இல்லப்பா. அந்த பையனை பார்த்த உடனே என் மனசுல கிறுக்குடு பட்டுச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு. இப்போ இங்க எதுக்கு வந்தோம்? நீ சொல்ற மாதிரி மெயின் ரோடுக்கு போயிருந்தா நம்மள உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஊர் பூரா தேடுவாங்களே தவிர நம்மள மொட்டை மாடியில தேடணும்னு தோணாது. டென்ஷன்லாம் அடங்கினோன்னு நம்ம உடனே போயிடலாம். பரவாயில்ல சக்தி, இவ்ளோ அழகா பிளான் போடுற. அனுபவமா? டேய் ஓடுறா. ஒரே அடியில மண்டோட மாதிரி ஒரு கட்டை எடுத்துட்டு வா. வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டை விட்டு ஓடி போயிட்டலடா. அப்போ சனிக்கிழமை வீட்டு விட்டு ஓடி போனா பரவாயில்லையா? என் கூட அக்கா வந்து பிறந்து தொலைஞ்ச. உள்ள போ. பாத்தியா, அடுத்து வரிசையா ஓடி போறதுக்கு இப்போ உட்காந்து ஒத்தியை பாக்குதுங்க. உள்ள போங்க, உள்ள போங்க. அடிச்சு கொண்டு போறோம்.
நீ வாய முடின்னு உள்ள போ. போங்கண்ணே பாத்துருவோண்ணே. முதலாளி வாங்க வண்டியில ஏறுங்க. வரசா போனா புடிச்சிடலாம். வாகனம் ஓடி போனது வயசான கிழடு கட்டிங்கல்ல, வயசு பிள்ளைங்க. நீ ஓட்டுற வேகத்துல போனா அவங்க வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புடிக்க முடியும். ஊரா நான் போறேன். ஒரு சின்ன சந்தேகம். இந்த நேரத்துல என்னடா சந்தேகம்? உங்களுக்கு அந்த புள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதுனால தானே அந்த புள்ள வீட்டை விட்டு ஓடி போச்சு. ஆகாம இருந்திருந்தா அந்த புள்ள வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்கி இருக்கும். சரியா? முதலாளி பதில காணோம். படுகுப்பட்டிக்காரங்க வந்துட்டாங்க, அவங்கள நல்லா கவனிச்சுக்க. என் பிள்ளைகளா மெதுவா போங்க. ஏக்கா நில்லு. போடா. கல்யாண வேலை இம்புட்டு கிடக்கு, எங்கடா போய் தொலைஞ்ச? வேலை செய்யறதுக்கு ஆள் தர்றியா? அப்படியே குத்துறனா? நீ எல்லாம் ஒரு அக்கா. ஏண்டா? அஞ்சலிக்கு குலதெய்வம் கோயில மடி மேல உட்கார வச்சு மொட்டை போறதுக்கு, அவ சின்ன வயசுல மோண்டா பேண்டா கழுவி விடுறதுக்கு, அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓலையை பின்னி குடிசை போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் தாய்மாமா நான் வேணும். ஆனா தாலி கட்டுறது மட்டும் மெட்ராஸ்ல ஒருத்தன் புதுசா வருவான், அவனை தூக்கி நீங்களா தலைமையில வச்சு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவீங்க. பிள்ளை ஆசைப்பட்டுட்டா என்ன பண்ண சொல்ற? மொக்கராசு, உன் வழி எனக்கு புரியுதுப்பா. உனக்கு என்னப்பா குறை? நஞ்ச புஞ்ச 3 மில்லு 32 பல்லு எல்லாம் இருந்து என்ன பொக்கராஸ் ஆகிட்டீங்களே. அதுக்கு இல்லப்பா, அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணை நான் மறுபடியும் நீங்க பெத்து விடுங்க. நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மோண்டு பேண்டு அவன் வேற அவன் கூட ஓடி போயிடுவான். அட போக மாமா. மொக்கராசு, என்ன நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. கல்யாண பத்திரிக்கையில உன் பேரை முன்னாடி போடவா பின்னாடி போடவா? முன்னாடியா பின்னாடியா? அதான் பின்னாடி ஏற்கனவே பெருசா போட்டீங்களே. ஏமா மாதிரி கடுப்பேத்துறீங்க. போங்க மாமா, வேலைய பாத்துட்டு. சின்ன விஷயத்தை எதுக்கு பெருசாக்கிக்கிட்டு? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அப்ப முடியாதது மூக்கிட்டு போச்சா? போடா டே, வேலைய பாத்துட்டு போடா மூக்கா. அஞ்சலி கல்யாணம் பண்ணி போறான்றது உனக்கு ஒரு செய்தி. ஆனா எனக்கு வலிடா. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, என் பேச்ச மீறி எவனாவது இந்த கல்யாணத்தை நடத்துனீங்க, கல்யாணம் பண்ற அன்னைக்கு ஒரு போனவும் ராசு. என்னடா சொல்ற? செத்துக்கிட்டு போதற மானம்டா. ரொம்ப ஃபீல் பண்ணாத கிழவி. சாவ போறது நான் இல்ல, நீதான். ஹலோ, என்ன நடக்குதுங்க? ஏன் என்னாச்சு? இந்த வீட்ல ஒரு சின்ன வாண்டு கூட என்ன மதிக்கல. எல்லாரும் உன்னை மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வச்சாடுறாங்க. நீதான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சோன்னா உன்னையும் தூக்கி வச்சு ஆடுவாங்க. அதான் எப்போ? முதல்ல அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா மூலமா எல்லாருக்கும் சொல்றதுதான் பிளான். இதுல என்ன பெரிய பிளான் வேண்டியிருக்கு? நான் இப்போ அஞ்சலி கூட்டு போய் தாத்தா கிட்ட சொல்ல போறேன். இந்த நேரத்துல நீ அஞ்சலியை பாக்குறது சரியில்லை. என்ன சரியில்லை? அவங்க தப்பா நினைப்பாங்க. கல்யாணம் படிக்க போற பொண்ணு கிட்ட நான் பேசுறதுல தப்பு. அவங்க வீட்ல எல்லாரும் என்ன மாப்பிள்ளை நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க அஞ்சலிட்ட போய் பேசினா தப்பா நினைக்க மாட்டாங்களா? கரெக்ட் தான். ஆனா நான் தான் அவ லவர்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு கௌதம். காலையில அந்த குட்டி பசங்க எனக்கு கரும்பு தோட்டத்தை சுத்தி காட்ட போறாங்க. கரும்பு தோட்டத்தை பாக்குறதுக்கு நான் வந்தேன். நீயும் சொல்ல மாட்ட, என்னையும் சொல்ல விட மாட்ட, அவளும் சொல்ல மாட்டா. அப்புறம் யார் தான் சொல்றது? கௌதம், நான் சொல்றேன்டா. அட களவாணி பய மக்கா. டேய் சக்தி, அஞ்சலி எனக்கு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனா சத்தியமா உனக்கு கிடைக்க மாட்டாடா. இன்னிலிருந்து நான் மொக்க ராசு இல்ல, கூர் ராசு. ஏன் தட்டுல நல்லா தளர ஊத்தி சாப்பிட வேண்டியதானே? ஏன் நக்கி நக்கி சாப்பிடுற? யாரா அவன்? சாம்பார்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். ஏற்கனவே சோறு வேற குழஞ்சு போச்சு. அங்க குடும்பமே குழஞ்சு போய் கிடக்கு. அஞ்சலி பாத்தீங்களா மாப்பிள்ள, அது யார் தெரியுமா? யாரு மாப்பிள்ள? வந்து சக்தி. அதான் இல்ல, அஞ்சலி ஆசைப்பட்ட உண்மையான மாப்பிள்ள. கௌதாரி என்ன இருக்கு? குண்டு குண்டா 100 கோடி வாங்கி வச்சிருக்கேன். ஆட உளுத்து போன கேரட்டு பயல, இது காதா இல்ல களிமண்ல செஞ்சு ஒட்டி வச்சு. எப்படா பாட்டு ஆஃப் பண்ணீங்க? இம்புட்டு நேரமும் நீ என்ன வஞ்சிக்கிட்டு தான் இருந்தியா? தாத்தா சத்தியமா நான் உங்களை திட்டல தாத்தா. அது வந்து மாப்பிள்ளை வந்து மாத்தி அது வந்து லாரில இருந்து கரண்ட் ஒரு டயர் மாதிரி நீ பாட்டு எங்கேயோ போயிட்டு இருக்க. இதாயா வீடு? இப்ப என்ன சொல்லணும்? நான் என்ன சொன்னேன்? அஞ்சலி வந்து சக்தியை லவ் பண்ணல, கௌதம தான் லவ் பண்ணான்னு சொல்லணும். அவ்வளவுதானே? அதேதான். எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா மாமா நாய் நரி நண்டு தூசு தும்பட்டை எல்லாரும் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. மொக்கராசு, ராத்திரி நேரத்துல சத்தம் போட்டுட்டு இருக்க, என்ன விஷயம்? ஏன் மாமா, இந்த வயசுல கூட நடு ராத்துல கதவை தட்டினா உங்களுக்கு தொந்தரவா இருக்கு? நான் ஒண்ணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல. பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்குங்க. நான் தான் சொல்லுவேன். நீ எதை சொல்ல சொன்னியா அதை தானே அப்படியே அவங்ககிட்ட சொல்லு. சொல்றாரு கேட்டுங்க. அஞ்சலி அம்மா யாரை லவ் பண்றாங்க தெரியுமா? அஞ்சலி அம்மா என் அக்காடா. அது வாழ்க்கையில நான் மண்ணள்ளி போடுறேன். மரியாதை மண்ண வாட்டி தான் வேணாம். அஞ்சலி நேரம் ஆரம்பிச்சிடும். கருப்பியா கடையில இட்லி மல்லி மாதிரி விக்குது, வாங்கி தந்தியா? டேய், நீ தின்ன இட்லி பண்ணிக்கிற இல்லமாடா கேட்டாங்க. மேட்ரு ஆரம்பிச்சிடும். இருங்க சொல்றா. சொல்றேன். டேய், என்னடா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க? அடிச்சா சிலுவா கிழிஞ்சு. சொன்னாங்க அத சொன்னேன். சொல்றேன். அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல. எது? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா?
சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு, மேல மேல மேல. சத்தியத்தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா ஐயோ கடவுளே. இல்ல ராசு, சீரியல் செட்டை பார்த்தா போதுமே உங்க பெரியப்பா கிக்க போட ஆரம்பிச்சிருவாரு. வந்து இடிச்சேன்னு வச்சுக்கேன், குடிச்செல்லாம் கொப்பளிச்சிருவாரு. கூட்டுப்படா. சரி சரி வாங்க வாங்க வெட்டி போடுங்க. பாரு, மீசையவே தலகாணியா வச்சு படுத்துக்கிட்டு இருக்கான். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. டேய், ஆம்பளைக்கு ஆம்பளை சேர்த்து வச்சு தோஸ்தானம் ஆக்கிட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசன்றத கரெக்டா காமிச்சிட்டான்.